அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசு ரேஷன் துறையில் கட்டுனர் மற்றும் விற்பனையாளருக்கான நேர்முகத் தேர்வு கடந்த ஆண்டு நடைபெற்றது. இதற்கான தேர்ச்சி பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி வந்துள்ளது. வாங்க இந்த வீடியோவில் அதை பற்றின முழு தகவல்களை நம்ம பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுசாக பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மேலும் தகவல்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தமிழக அரசு ரேஷன் துறையில் கட்டுனர் மற்றும் விற்பனையாளருக்கான ஒரு வேலைவாய்ப்பு கடந்த ஆண்டு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வேலைவாய்ப்புக்கான நேர்முகத் தேர்வு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் நடத்தப்பட்டது. ஒரு சில காரணத்தினால் இன்னல்களாலும் இந்த தேர்ச்சி விவரப்பட்டியல் இன்னைய வரைக்கும் வெளியிடப்பட முடியாமல் இருந்துச்சு. ஆனால் சம்மந்தப்பட்ட துறையில் ஜனவரி மாதமே நாங்கள் வெளியிட்டுருவோம், அதற்கான பணி ஆணை ஜனவரி மாத கடைசிக்குள்ளே கொடுத்து முடிச்சிருவோன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க சொன்ன விவரம்படி இது வரைக்கும் விடலை. ஆனால் இப்போ ஓரிரு மாவட்டத்தில் இதற்கான தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி SMS வாயிலாக அனுப்பப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி வந்திருக்கு. வாங்க இதை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். ரேஷன் கடையில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நேர்காணலில் ஒரு சில மாவட்டத்துக்கு இன்னும் நடத்தப்படவே இல்லை இது வரைக்கும். ஆனால் பல மாவட்டத்தில் முழுமையாக நேர்காணலை நடத்தி முடிச்சிட்டாங்க. இதற்கான தேர்ச்சி விவரப்பட்டியல் நாங்கள் அந்தந்த மாவட்டத்துடைய DRB வெப்சைட்டில் நாங்கள் விட்டுடுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைய வரைக்கும் எதுலேயும் நமக்கு இன்ஃபர்மேஷன் அப்டேட் ஆகலை. ஆனால் இப்போ நேற்று ஒரு சில மாவட்டத்தில் கட்டுனர் மற்றும் விற்பனையாளருக்கான தேர்ச்சி விவரப்பட்டியலில் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி SMS வந்திருக்கிறதாகவும், இதில் தேர்ச்சி பெற்றவங்க உங்களுடைய ஒரிஜினல், அதாவது கரெக்டான ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கிறத எடுத்துகிட்டு நம்ம மாவட்ட கூட்டுறவு நிலையத்தில் நீங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறதாகவும் ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. இதன்படி இந்த நேர்காணலில் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு மட்டும்தான், அதுவும் அனைத்து மாவட்டத்திலும் இல்லை, ஒரு மாவட்டத்தில் மட்டும்தான் இது அனுப்பியிருக்கிறதாகவும் இங்கே தகவல் வந்திருக்கு. அவங்க ஒரிஜினல் சான்றிதழ்களை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அவங்க சொன்ன தேதியிலேருந்து ஒரு மாத காலம் அவங்க இந்த பணிக்கான வேலையை கற்றுக்கிறதுக்கு ட்ரைனிங் பீரியடாக அலாட் பண்ணுறதாகவும், ஒரு மாத காலம் முடிஞ்ச பிறகு அவங்க திரும்பி வேலைக்கு பணி அமர்த்தப்படுவார்கள் என்றும் இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போ நமக்கு என்ன இதில் மகிழ்ச்சி செய்தின்னு பார்த்தீங்கன்னா, ஓரிரு மாவட்டத்தில் வந்ததை தொடர்ந்து அடுத்தடுத்த மாவட்டத்திலையும் இவங்க அடுத்தடுத்து விட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நேர்காணல் நடத்தப்படாமல் இருக்கக்கூடிய மாவட்டத்தை தவிர்த்து மற்ற மாவட்டத்தோட ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு இந்த செய்தி மூலமாக நமக்கு தெரிய வருது. ஸோ எல்லோரும் ரெடியாக இருங்க. அவங்கவுங்க மாவட்டத்தோடைய ரிசல்ட்டை வெளியிடுறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த மாவட்டத்தில் வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ரூஃபோட அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.